வேசாவுக்கும் பண்டிதமணி கதிரேசனாருக்கும் ஆங்கிலேயர் காலத்தில் பெரும் பேராசிரியர் மகாமகோ உபாத்யாயா அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. உயிர்த்தெழும் காலத்துக்காக சு. வில்வரத்தினம் 2001 தொகுக்கப்பட்டது. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை. ரசூல் கம்சதேவ். கவிதையை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம். மகாகவி பாரதி. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும். எர்னாட் காசிரார். புல்லின் இதழ்கள். வால்ட் விட்மன். கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்று நிர்ணயிக்கிறது ஆற்றூர் ரவிவர்மா. ஸ்டெஃபன் மர்மாலே. சிம்பலிசம். குறியீட்டியல். பாப்லோ நெருடா 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வானின் நூலை மொழிபெயர்த்து 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ராஜேந்திரன் எனும் இயற்பெயர் கொண்ட இந்திரன். நன்னூல். நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இலக்கண குறிப்பு. காட்டல், கோடல், தொழிற்பெயர்கள். ஐந்தும், முற்றும்மை, கேட்போர், வினையாளனையும் பெயர். மாநகர், உரிச்சொல் தொடர். புணர்ச்சிவி. அணிந்துரை, அணிந்து ப்ளஸ் உரை. பொதுச்சிறப்பு, பொது ப்ளஸ் சிறப்பு. நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும். இது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்ற 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், பதவியல், உயிரீற்றுப் புணரியல், மெய்யீற்றுப் புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. சீயங்கன் என்ற சிற்றரசன் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோயில் உள்ளது. அதாவது 8ஆம் தீர்த்தங்கர் சந்திரபிரபாவின் கோவில். இங்கே பவணந்தியாரின் உருவச்சிற்பம் ஒன்றும் உள்ளது. 6ஆம் திணை. எழுதியது முத்துராமலிங்கம். 6ஆம் திணைன்றது பனியும் பனி சார்ந்த நிலமும். டேனியல் டிஃபோ எழுதியது ராபின்சன் குரூசோ அப்படின்ற புத்தகம். நற்றிணை 153வது பாடல்ல தனிமகனார் வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். கனடால பிறந்திருக்காரு. ஈழத்து கவிஞர் வ.ஐ.ச. ஜெயகோபாலன். ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூலை எரித்தால் போதும் அப்படின்னு ஃபாரன்ஹீட் 451 நூல் சொல்லுது. ஜனவரி 14 தமிழ் பாரம்பரிய நாள். கனடால முதன்முறையா ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஐங்குறு நூறுன்றது 8 தொகை நூலில் ஒன்று. அதில் 5 வகை நூல்களை மட்டும்தான் 5 வகை நிலங்களை மட்டும்தான்
சொல்லியிருக்காங்க. முத்துராமலிங்கம் அப்படின்ற எழுத்தாளர் வம்ச விருத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக 1996 தமிழ்நாடு அரசோட முதல் பரிசினை பெற்றிருக்காரு. வடக்கு வீதி அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசோடைய சாகித்ய பரிசையும் பெற்றிருக்காரு. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. அதில் 22ல் உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்து தனி மெய்யாக வராமல் உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவில் வரும். அந்த மெய்யெழுத்துமே என்னென்ன வரும்னா க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ அப்படின்ற 10 வரிசைகள் கொண்ட உயிர்மெய் வடிவங்களாக வரும். சொல்லின் முதல்ல வரும். இதில் ஞனம்ன்ற சொல்லில் மட்டும்தான் ஞன்றது வரும். ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந இந்த 8மே சொல்லில் முதலில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லில் முதலில் வராது. குறளை இக்கு ப்ளஸ் உ ப்ளஸ் இரு ப்ளஸ் அ ப்ளஸ் இல் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் சொல்லின் முதல்ல வர்றது கு. கூவில் இக்கு ப்ளஸ் உ. இக்குன்றது மெய்யெழுத்து. அதுதான் சொல்லின் முதல்ல வருது அப்படின்னு சொல்லிக்கலாம் தரும். அதாவது இங்குன்றது மெல்லினமை. இது விதம்னு பொருள் தரும். ஞனம் அப்படின்னு சொல்லில் மட்டும்தான் இங்குன்றது முதல்ல வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. அ, இ, உ அப்படின்றது சுட்டெழுத்து. அதோடையும் ஏ, யா என்ற வினா எழுத்துகளோடும் இணைந்து அங்ஙனம், இங்ஙனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் அப்படின்னு வரும். இப்போ இது அரிதாக தான் இருக்குதுன்றாங்க. உங்ஞனம் அப்படின்றது தற்போது தமிழகத்தில் வழக்கிலேயே இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை தமிழர் உங்கு, உங்ஞனம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்திட்டு வர்றாங்க. 2 எழுத்து தவிர எந்த எழுத்து சொல்லோட முதல்ல வந்தாலுமே அது தமிழ் சொல்லாக இருக்காது. பிறமொழி சொல்லாவோ அல்லது ஒளிபெயர்ப்பு சொல்லாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10 ஆக மொத்தம் 22. மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24. உயிரெழுத்து 12மே சொல்லோட இறுதியில் வரும். அப்புறம் மெய்யில் ஞன, நம்மன, எரல, வரல அப்படின்ற 11 எழுத்து. அதாவது கசடதபர வல்லினமை 6ம் இங்குன்ற மெல்லினமை 1ம். இது மொழியோட இறுதியில் வராது. ஓகே. அதே மாதிரி பழைய இலக்கண நூறால் இறுதி குற்றியலுகரம், அதை குற்றியலுகரம் குசுடுது புறையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்றாங்க. இஞ்சு, இந்து, இவ்வு இந்த 3 பழைய இலக்கண நூலில் சொல்லின் இறுதியாக எழுத்தாக வந்திருக்குது. இருந்தாலும் இப்போ இது சொல்லின் இறுதியாக வர்றதில்லை. ஸோ மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1 ஆக மொத்தம் 24 எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்து. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்ற பேர் செய்த முதல்வர் யாருன்னா அண்ணா. தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரனார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறவர் பாரதிதாசன். பொது உடைமை கொள்கையோட முன்னோடிகளில் ஒருத்தவர் ஜீவா. முத்துராமலிங்கம் இருக்கையா அப்படின்னு 6ஆம் திணை. வில்வரத்னம் இருக்கைய யுகத்தின் பாடல். பவனிந்தி முனிவர் இருக்கைய நன்னூலும். இந்திரன் மனவிதன் இருக்கைய பேச்சு மொழியும் கவிதை மொழியும். அடுத்து கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கடிமங்கள் எல்லாமும் அடிமோனை. அடிமோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது அடிமோனை. மோனை அடிமோனை முதலாயமும் அடிமவரியவையும் அடிமோனை. ஸோ எல்லாமும் சேஷம் கபாடபுரங்களை காலத்தால்
இளமம் அடி இல்லை தீயாவின் அடியும் சேர்த்து கபாடபுரங்கள் காலத்தால் இளமம் ஸோ கபாடபுரங்கள் காலத்தால் எல்லாவினும் அடிமோனையும் உடைய பாயரம் இல்லது பணுவல் அன்றே பணுவல் மன காயம்னது பணுவல் மன காயம்கள் அயனி ஒருத்தர் அவைமில்லி மொழி முதல் எழுத்துக்கள் மன அறியவினும் இக்கு இங்கு இச்சி இஞ்சு இப்பு இம்மு இய வ இல்லை புறாகவினும் மொழி முதல் எழுத்துக்கள் மாவை ஸோ அவையும் அன்னம் கிண்ணம் மினறியவினும் மொழி முதல் எழுத்துக்கள் மாவை டமாரமாவுனா இங்கனமாவுனா இங்கனம் மினறியவினும் மொழி முதல் எழுத்து சி அதாவது ஞனம் மினறியவி ஞனம் மினட்டு மட்டும் சி மொழி முதலும் மாவை திலமாமல்லி இங்கனம் மினறிய சேச்சியாவை ஸோ இதில் ரூபாயும் தமிழ் எழுத்துனா லட்சாதிபதி தமிழ் எழுத்துனா ரெக்க தமிழ் எழுத்துனா இங்கனம் அவினும் தில எல்லாமாம உடறியா புலமை கதிரவன் கோன் மதிப்பு செய்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலார் பிள்ளை தமிழை எழுதியவர் யார் அப்படின்னு திசனி மதிப்பு செய்தும் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னும் சேக்கிலார் பிள்ளை தமிழ் இருக்கிறியா இனிமையும் நீர்மையும் தமிழனல் இசனி மணியும் பெங்கள நிகண்டு குறிப்பிடுது சங்கரியா. அடுத்தது அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதரித்தல் திசனி மணியும் புறநானூறு பாடல் சங்கரியா. தமிழ் தளிய சாயலவர் திசனிமணினும் கம்பன் வென்றியா. அவன் அப்படின்னும் பல்கலை புலமை திசனிமணி கொல்ல நூல் மென்று செய்து புறநானூற்று பாடல். அழகியல் அசந்தட்டிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலார் ஃபிலாசபர். இதில் நாடற்றவன் முத்துராமலிங்கம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார் உயிர்த்தெழும் காலத்திற்காக வில்வரத்தினம். ஸோ என்ன சொன்னாலும் இயல் 1 க்ளோஸ்.